எல்லாருக்கும் வணக்கம். நான் ஓம் பிரகாஷ் பேசுகிறேன். இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோஸும் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கடக ராசியில் பிறந்தவனுக்கு 2025ஆம் ஆண்டு சனி பயிற்சி பலன்களை பற்றி நம்ம தெளிவாக பார்க்க போகிறோங்க. சனி பயிற்சி எப்போ நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2025 மார்ச் மாதம் 29ஆம் தேதி தற்போது இருக்கின்ற கும்ப ராசியிலிருந்து சனி பகவான் மீன ராசிக்கு பயிற்சியாகிறார். ஸோ சனி வந்து எவ்வளவு நாட்கள் வந்து மீன ராசியில் இருக்கப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2027 ஜூன் மாதம் 3ஆம் தேதி வரைக்கும் சனி பகவான் மீன ராசியில இருக்க போறார். கிட்டத்தட்ட 2 வருஷம் 3 மாதங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து அவர் மீன ராசியில இருக்க போறார். சரிங்களா? ஸோ கடகத்தை பொறுத்தவரைக்கும் இதனால் வரைக்கும் 8ஆம் இடத்துல அஷ்டம சனி அப்படின்ற அமைப்பு இருந்த சனி பகவான் தற்போது 9ஆம் இடத்துக்கு மாறுறது நல்ல ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாங்க. ஏன்னா கடந்த காலங்களில் அஷ்டம சனியில வந்து பாத்தீங்கன்னா நிறைய குடும்பத்துல வந்து பாத்தீங்கன்னா யாராச்சும் ஒருத்தவங்க கடகராசியில பிறந்தாலும் அந்த குடும்பத்துல நிறைய பிரச்சனைகள் நிறைய போராட்டங்களை பார்த்துருப்பீங்க. சரிங்களா? குடும்பங்கள் நிறைய சங்கடங்களையும் அந்த குடும்பத்துல வந்து கண்டிப்பா பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ தற்போது வந்து 9ஆம் இடத்துக்கு சனி பகவான் வர்றது கண்டிப்பா இது நாள் வரைக்கும் இருந்து வந்த இந்த அஷ்டம சனியுடைய பாதிப்புகள் கண்டிப்பா வந்து விலகுது. மிகப்பெரிய ஒரு பலம் அப்படின்னு சொல்லாங்க. குறிப்பா சொல்லப்போனா ஒரு 30 வயதுல இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடந்த காலங்களில் இந்த அஷ்டம சனியால வந்து பார்த்தீங்கன்னா அந்த இளமை பருவத்திற்கே உரிய வேலை, தொழில், வியாபாரம் போன்ற ஜீவன விஷயங்கள்ல நிறைய வந்து பார்த்தீங்கன்னா நன்மையான விஷயங்கள் எதுவுமே நடக்காம தடுமாறி போயிருப்பீங்க வாழ்க்கையில. சரிங்களா? அது மட்டும் இல்லாம இது வரைக்கும் செட்டிலாக தடையாக இருந்து வந்த அனைத்து விஷயங்களும் இனி வந்து விலகி மேன்மையான நல்ல ஒரு பலன்களோட வாழ்க்கையில் நடக்க போகுது அப்படின்னு சொல்லலாங்க. குறிப்பா சொல்ல போனா 12 ராசியில நல்ல பலன்கள் அதிகமா நடக்கக்கூடிய ராசியில கடகராசியும் ஒண்ணு அப்படின்னு சொல்லி நான் தெளிவாவே சொல்லுவேன். சரிங்களா? அந்த அளவுக்கு நல்ல பலன்கள் கண்டிப்பா வாழ்க்கையில நடக்க இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. கடந்த ஒரு 2.5 வருஷமா வந்து பாத்தீங்கன்னா பொருளாதார வளர்ச்சி இல்லாம வேலை, தொழில் போன்ற வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் சரிங்க, குடும்பம் சார்ந்த விஷயங்களையும் சரிங்க, ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் சரிங்க, மன அழுத்தம், அது மட்டும் இல்லாம வம்பு, வழக்கு, கடன் தொல்லை, நெருங்கிய உறவினருடைய மரணம் அல்லது வீட்டுல வந்து சுபகாரியம் நடக்கிறதுல தடை, தாமதம், தோல்வி, ஒரு விதமான ஒரு மன அழுத்தம், காதல்ல ஒரு தோல்வி ஏற்படுறது, குடும்ப வாழ்க்கையில ஒரு பிரிவு ஏற்படுறது, பிரச்சனை ஏற்படுறதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வயதிற்கு ஏற்ற மாதிரி நிறைய கஷ்டங்கள்ல கடந்த காலங்கள்ல கடந்த ஒரு 2.5 வருஷமா வந்து பாத்தீங்கன்னா கடகராசிக்காரங்க பாத்துட்டாங்க. அதாவது அப்பாடான்னு சொல்லிட்டு மூச்சு விட கூட நேரம் இருக்காது. ஒரு அடி மேல அடி விழுந்துட்டே இருந்திருக்கும். சரிங்களா? ஸோ மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ் அப்படின்ற விஷயங்கள் கடந்த காலங்கள்ல நிறைய பார்த்துட்டீங்க கடகராசிக்காரங்க. சொல்லவே தேவையில்ல. ஒரு வாழ்க்கையே ஒரு போராட்டம். நிறைய அனுபவங்களை வாழ்க்கையில கத்திருப்பீங்க. ஏன்னா சனி அப்படின்றவர் வந்து பாத்தீங்கன்னா நீதிமான், கர்மகாரகன். சரிங்களா? வாழ்க்கையில ஒரு கஷ்டத்தை கொடுத்து அந்த கஷ்டத்தின் மூலமாக சில அனுபவ பாடங்களை கற்று கொடுத்து வாழ்க்கையினுடைய இதுதான் வாழ்க்கை, இப்படிதான் நீ வந்து இப்படிதான் மனுஷங்க இருக்காங்க, இப்படிப்பட்ட ஒரு உலகத்துல தான் நீ இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கஷ்டத்தை கொடுத்து அதை புரிய வைக்கக்கூடிய ஒரு கிரகம் தான் சனி. ஸோ அந்த கஷ்டத்தின் மூலமாக கிடைத்த அனுபவங்களை வச்சு 9ஆம் இடத்துக்கு வரக்கூடிய சனி உங்களோட வாழ்க்கையில உங்களை மேல கொண்டு வருவார். சரிங்களா? அது நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டத்தில் வந்து நீங்க பாத்தீங்கன்னா இந்த சனி பயிற்சி முடிஞ்ச உடனே, அதாவது 8ஆம் இடத்துல சனி பகவான் 9ஆம் இடத்துக்கு போன உடனே இந்த சுவிட்ச் போட்ட மாதிரி வந்து லைட் எரியும் பாத்தீங்கன்னா, அந்த மாதிரி பலன்கள் கிடைக்காது. மெல்ல மெல்ல தான் வந்து பாத்தீங்கன்னா பலன்கள் வந்து நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும், பிரச்சனைகள் குறைந்து நன்மைகள் நடக்க ஆரம்பிக்கும். சரிங்களா? சரி, என்ன நன்மைகள் நடக்கும் அப்படின்னு பார்க்கும்போது முதல்ல வந்து இளம் வயதுல இருக்கக்கூடியவங்க கடகராசியில திருமண வயதுல இருக்கக்கூடியவங்களுக்கு யாருக்கெல்லாம் அந்த திருமணம் வந்து தள்ளி போய் கொண்டிருக்கிறதோ அந்த திருமணம் நல்லபடியாக நடந்து முடியும். அதே மாதிரி திருமணமாகி இந்த பாக்கிய ஸ்தானத்துக்கு சனி பகவான் வர்றதுனால இந்த குழந்தை பாக்கியம் சார்ந்த அமைப்புகள் யாருக்கெல்லாம் வந்து காலதாமதமாகி கொண்டிருக்கிறோம் அந்த குழந்தை பாக்கியம் தற்போது கிடைக்கும். அது மட்டும் இல்லாம கடந்த காலங்களில் வந்து பாத்தீங்கன்னா ரிஷபராசி, அது மட்டும் இல்லாம கடகராசி, இவங்க 2 பேருமே கொஞ்சம் அதிகமான கஷ்டங்களை பார்த்திருப்பீங்க. குறிப்பா தொழில் ரீதியா. ஏன்னா 10ஆம் இடத்துல ரிஷபத்துக்கு சனி இருந்தார். அதே மாதிரி கடகத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா 8ஆம் இடத்துல இருந்து 10ஆம் இடத்துல சனி பகவான் பார்த்திருந்தார். ஸோ இவங்களுக்கு அந்த தொழில் ரீதியான பிரச்சனைகள் கண்டிப்பா இருந்திருக்கும். குறிப்பா வீட்டுல ஒரு ரிஷபராசிக்காரங்களோ அல்லது வீட்டுல ஒரு கடகராசிக்காரங்களோ இருந்தாலே போதும், அந்த குடும்பத்துல ஒரு முன்னேற்றத்துக்கு ஒரு தடை தாமதங்கள் ஏற்பட்டிருக்கும். ஆனா இப்போ வந்து டோட்டலா அப்படியே கண்டிப்பா வாழ்க்கை மாறும். இந்த காலகட்டங்கள்ல உங்க வீட்டுல ஒரு கடகராசிக்காரங்க, உங்க குழந்தையா இருந்தாலும் சரி, உங்க பெற்றோர்களா இருந்தாலும் சரி, அல்லது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கூட பிறந்தவங்களா இருந்தாலும் சரி, சரிங்களா? ஸோ ஒரு கடகராசி இருந்தாலும் கண்டிப்பா உங்களோட வாழ்க்கை இனி வரும் காலகட்டங்களில் ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பா ஏற்படுத்த போகுது அப்படின்னு சொல்லாங்க. நல்ல ஒரு காலகட்டமா இந்த காலகட்டம் இருக்க போகுது அப்படின்னு சொல்லாங்க. அதிர்ஷ்டம் இனிமேல் உங்களுக்கு கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். உங்களோட முயற்சிகள் இது நாள் வரைக்கும் பலன் தராம போயிருக்கும். ஆனா இனி உங்களோட எல்லா முயற்சிகளும் கண்டிப்பா பலன் கொடுக்கும். இனி உங்களோட வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றங்கள் கண்டிப்பா ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பா கடக ராசியில பிறந்த பெண்களுக்கு இந்த சனி பயிற்சியில அதிகமான நல்ல விஷயங்கள் கண்டிப்பா காத்துட்டு இருங்க. குடும்பத்துல உங்களோட பேச்சுக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்குங்க.
புகுந்த வீட்டில் நல்லபடியாக நடத்தப்படுவீங்க அப்படின்னு சொல்லலாம். பணிபுரியும் இடத்துலையும் சரிங்க, வேலை செய்யறது உங்களுக்கு இது நாள் வரைக்கும் இருந்து வந்த சிக்கல்கள், பிரச்சனைகள், மன அழுத்தங்கள் கண்டிப்பாக குறையும். அதே மாதிரி சமுதாயத்தில் உங்களுக்குன்னு சொல்லி ஒரு அங்கீகாரம், ஒரு அந்தஸ்து, கௌரவம் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. மேலும் இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல ஒரு உத்தியோகம் இல்லாமல் கிடைச்ச வேலையை பார்த்துட்டு நல்ல ஒரு வேலை வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும், சரிங்களா. அதே மாதிரி வேலைக்காக முயற்சி பண்றவங்களுக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிடலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராசிக்கு 12ஆம் இடத்துல குரு பகவான் வருவார். குரு பாக்கியாதிபதி அப்படின்றவர் 12ஆம் இடத்துல மறைந்து 6ஆம் இடத்தை பார்ப்பார். இப்ப கேட்ட இடத்துல கடன் கிடைக்கும், சரிங்களா. 6ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கறதுனால கொஞ்சம் ஹெல்த்ல கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும். அதே மாதிரி கடன் அப்படின்ற விஷயங்கள் கண்டிப்பா கிடைக்கும். எங்க நீங்க வந்து கடனுக்காக முயற்சி பண்ணாலும் சரி, லோன் அப்ளை பண்ணாலும் சரிங்க, கண்டிப்பா லோன் சாங்ஷன் ஆயிடும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி நிறைய வந்து கடன் வாங்க வேண்டாம். கடன் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு அதிகமா வந்து வாங்கிட்டு அப்புறம் வந்து பின்னால கஷ்டப்பட வேண்டாம். அதையும் நான் தெளிவா உங்களுக்கு வந்து இப்ப சொல்லிடுறேன் அப்படியே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம நீண்ட நாட்கள வந்து செலுத்த முடியாத நேர்த்திக்கடன்கள் அனைத்தும் வந்து இப்போ உடனடியாக அந்த நேர்த்திக்கடன்கள் நிறைவேற்றக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த காலகட்டம் இருக்குங்க. மேலும் நிறைய பேருக்குடைய ஒரு பயம், ஒரு ஏக்கம் என்னன்னா, சனி வந்து 8ஆம் இடத்துல இருந்து 1ஆம் இடத்துக்கு போயிட்டார். அடுத்து ராகு 8ஆம் இடத்துக்கு வராரு. இந்த ராகு பிரச்சனையை கொடுப்பாரா, மன அழுத்தத்தை கொடுப்பாரா, குடும்பத்துல பிரச்சனையை கொடுப்பாரான்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நிச்சயமா கிடையாது. ஏன்னா 8ஆம் இடத்துல ராகு வந்தாலும் குரு 12ஆம் இடத்துல இருந்து அந்த ராகுவை பார்ப்பார் 9ஆம் பார்வையா. ஸோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பா இந்த ராகு நன்மை செய்ய கடமைப்பட்டவர். குறிப்பா எந்த மாதிரி நன்மைகளை கொடுப்பார்? திடீர் அதிர்ஷ்டம், திடீர் பணவரவு, விபரீத ராஜயோகம், இந்த மாதிரி அந்த லாட்ரி, ரேஸ், பந்தயம், இந்த மாதிரியான வழிகள்ல பணத்தை கொடுப்பார் இந்த ராகு அப்படின்னு சொல்றாரு. ராகு அப்படின்னாவே வந்து ஒரு போக கிரகம், ஒரு மாய கிரகம், சரிங்களா. இப்படிப்பட்ட வழியில தான் ராகு வந்து வருமானத்தை கொடுக்கும். அதே மாதிரி வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வெளியூர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கண்டிப்பா சாதகமா அமைஞ்சு முடியுங்க. இதனால் வரைக்கும் இழுபறியா இருந்து வந்த விஷயங்கள் அனைத்தும் வந்து இப்போ வந்து ரொம்ப சீக்கிரமா உங்களுக்கு சாதகமாகவும் நடந்து முடிய போகுது அப்படின்னு சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டம் கண்டிப்பா அப்ராட் போறதுக்கு, வெளிநாடு போறதுக்கு ஒரு உகந்த ஒரு காலகட்டமா கண்டிப்பா இருக்கும். இதனால் வரைக்கும் வெளிநாடு போறதுக்கு தடைகள் நிறைய இருந்திருக்கும். அந்த தடைகள் நீங்கி இப்ப கண்டிப்பா வந்து வெளிநாட்டுல வேலை செய்யறவங்களுக்கு நல்ல ஒரு செய்தி காத்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி தந்தை சம்பந்தப்பட்ட உறவுகள் வழியில நல்ல விஷயங்கள் கண்டிப்பா உங்களோட வாழ்க்கையில உருவாக்கும். அதுக்கடுத்து அரசு மற்றும் தனியார் துறையில வேலை செய்கிற ஊழலுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சனி பயிற்சி நல்ல ஒரு மாற்றங்கள் கண்டிப்பா உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு சொல்லலாம். குறிப்பா அதிகாரம் மிக்க காவல்துறை, நீதித்துறையில இருக்கக்கூடியவங்க, அமைச்சர்கள், அது இல்லாம உயர் அதிகாரிகள், அரசு அலுவலகங்களில் பணிபுரியறவங்க, ஸோ இவங்க எல்லாருக்கும் நல்ல ஒரு மாற்றங்கள் அரசு ரீதியா கண்டிப்பா ஏற்பட போகுது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி மாத வருமானத்துக்கு ஒரு அலுவலகத்தில் நீங்க வேலை செஞ்சுட்டு இருக்கீங்கன்னா இவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு ப்ரமோஷன், ரொம்ப நாளா கிடைக்காத அந்த ப்ரமோஷன், பதவி உயர்வு கண்டிப்பா தேடி வரும் அப்படின்னு சொல்லாங்க. கடந்த காலங்களில் அஸ்தம சனியில வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேல் அதிகாரிகள் கிட்டையும் சரி, உடன் சக ஊழியர்கிட்டையும் சரி நல்ல ஒரு பெயர் கிடைச்சிருக்காது. அதே மாதிரி உங்களுக்கு பிடிக்காத ஒரு மேல் அதிகாரிகள் கிட்ட போய் நீங்க வந்து அவங்களுக்கு கீழே வேலை செஞ்சிருப்பீங்க. நிறைய நச்சு, அதாவது ரொம்ப உங்களை வந்து நோண்டிட்டே இருப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு தன்மைகளும் நிறைய கடந்த காலங்களில் பார்த்துருப்பீங்க. ஸோ அது கண்டிப்பா மாறும். உங்களுக்கு பிடிக்காத அந்த மேலதிகாரிகள் கண்டிப்பா வேற ஒரு ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி போறது, அல்லது நீங்க வந்து வேற கம்பெனிக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி கண்டிப்பா நல்ல ஒரு இடத்துக்கு வந்து நல்ல ஒரு பொசிஷனுக்கு வர்றது. ஸோ இந்த மாதிரி அமைப்புகளையும் இந்த சனி பகவான் வந்து அப்படின்றவர் ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடியவங்க பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்கள் நிறைய நன்மைகள் கண்டிப்பா ஏற்படும். மக்கள் மத்தியில வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு அங்கீகாரம், ஒரு பெயர் கண்டிப்பா கிடைக்குங்க. நிறைய அதிகார பதவிகள் தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த காலகட்டம் இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா சுய தொழில் செய்யறவங்களுக்கு சுய தொழில கடந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா தொழில் ரீதியாக நிறைய அடிகளை பட்டிருப்பீங்க. வியாபாரம் சுத்தமா படுத்துருச்சு அப்படின்றவங்களுக்கு கூட இனி வரும் காலகட்டங்களில் நல்ல ஒரு மாற்றங்கள் கண்டிப்பா ஏற்படுங்க. ஓரளவுக்கு நல்ல ஒரு நிலைக்கு கண்டிப்பா நீங்க வரப்போறீங்க அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி மத்திய மற்றும் மாநில அரசுக்கான போட்டித் தேர்வு எழுத போறீங்க அப்படின்னா, அல்லது வங்கி சம்பந்தப்பட்ட தேர்வு எழுதுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் வெற்றி வாய்ப்புகள் கண்டிப்பா ஏற்பட போகுது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ஏற்கனவே எக்ஸாம் எழுதி முடிச்சவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் அப்படின்றது காத்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி பணம் சார்ந்த விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா ராசிக்கு 12ஆம் இடத்துல குரு பகவான் மறைந்து 6ஆம் இடத்தை பார்க்கலாம். நீங்க தெளிவா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரே விஷயம் என்னன்னா, இந்த காலகட்டங்கள்ல கடன் நிறைய வந்து வாங்காதீங்க. கடன் கேட்ட இடத்துல கடன் கிடைக்கும். ஆனா ஒரு லிமிட்டோட கடன் வந்து வாங்கிக்கிங்க. அதிக வட்டிக்கு கடன் வந்து வாங்க வேண்டாம். அதே மாதிரி கடன் கொடுக்கவும் வேண்டாம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும். ரெண்டாவது விஷயம், ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் கொண்டது எடுத்துக்கணும் இந்த காலகட்டத்துல. ஏன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஒரு வருஷம் இருக்கு பாத்தீங்கன்னா இந்த சனி பயிற்சியில், இந்த ஃபர்ஸ்ட் ஒரு வருஷம் மட்டும் கொஞ்சம் ஹெல்த்லயும் சரி, கடன் சார்ந்த விஷயத்துலையும் கொஞ்சம் கவனம் தேவை. ஏன்னா குரு வந்து 6ஆம் இடத்தை பார்ப்பார். ஸோ அடுத்த ஒரு வருஷம் இருக்கு பார்த்தீங்கன்னா 2026 ஏப்ரலுக்கு பிறகு இருக்கக்கூடிய காலகட்டம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும். ராசிக்குள்ள கடகத்துக்குள்ள குரு பகவான் வந்து உச்சம் பெற போகிறார், சரிங்களா. குரு ராசிக்குள்ள உச்சம் பெறது கண்டிப்பா நல்ல ஒரு ஏற்றத்தை வாழ்க்கையில உண்டு பண்ணி கொடுக்கும். பாக்கியாதிபதி ராசியில வந்து பாக்கியத்தை பார்க்கறதும், 9ஆம் இடத்துல சனி அமர்ந்து அந்த சனி வந்து குருவினுடைய பார்வையில் இருக்கிறதுனால கண்டிப்பா
கடகராசிக்காரங்க 2026 இருந்து 2027 இந்த காலகட்டங்களோட வாழ்க்கையில ஒரு பொற்காலம் அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பா எல்லா விதமான நன்மையான விஷயங்கள், ஏற்றங்கள் கண்டிப்பா உங்களோட வாழ்க்கையில ஏற்படுங்க. குறிப்பா திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வேலை, தொழில், வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அதே மாதிரி சொந்த ஊரை விட்டு வெளிநாடு போறது, அப்ராடு, இதுக்கான விஷயங்கள் எல்லாம் நல்லபடியாக நடந்து முடிய போதுங்க. வெளிநாட்டுல செட்டில் ஆவீங்க. அதே மாதிரி இந்த காலகட்டங்கள்ல கடன் பிரச்சனை முழுமையா வெளியே வந்துருவீங்க. 2026க்கு பிறகு முழுமையா டோட்டலா வந்து அதுல இருந்து வெளியே வந்துருவீங்க. குடும்ப பிரச்சனை நல்லா இருக்கும். குடும்பத்துல இருந்த பிரச்சனைகள் கண்டிப்பா தீரும். குடும்ப வாழ்க்கை ரொம்ப சூப்பரா இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். அதற்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, தம்பதிகளுக்கிடையே இருந்து வந்து அந்த கருத்து வேறுபாடுகள் கண்டிப்பா விலகும். பூர்வீக சொத்துக்கள் கைக்கு வந்து சேருங்க. நல்ல நண்பர்கள் கிடைப்பாங்க. நண்பர்களால் நல்ல ஒரு முன்னேற்றங்கள், நல்ல ஒரு ஏற்றங்கள் கண்டிப்பா ஏற்படும். ஏன்னா இந்த அஸ்தம சனியில உங்களை விட்டு விலகி நீங்க வேணான்னு சொல்லி தூக்கி போட்ட உறவுகள் கூட இனி வரும் காலகட்டம் உங்களை தேடி வருவாங்க. சரிங்களா? உங்களோட அருமையை வந்து இப்ப புரிஞ்சுப்பாங்க. சரிங்களா? நீங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு உங்களை தேடி வந்து வாழ்க்கையில வந்து இனிமேல் உங்களை வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு நிலைமைக்கு வர வைப்பாங்க. அது மட்டும் இல்லாம இந்த சனிப்பெயர்ச்சி வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு வருஷம் மட்டும் கொஞ்சம் வந்து ஒரு மாதிரி போற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப் வந்து ரொம்ப ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்குங்க. நிச்சயமா வாழ்க்கையில நல்ல ஒரு ஏற்றத்தை கடகராசிக்காரங்க அடுத்த 2.5 வருஷத்துல பார்க்க போறீங்க அப்படின்னு சொல்லலாம். மேலும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எதையுமே தைரியமா இறங்கி செய்யுங்க. மனசை தெளிவா வச்சுக்கோங்க. கண்டிப்பா நீங்க ஜெயிக்க முடியும். அதே மாதிரி இந்த காலகட்டங்கள்ல முடிஞ்ச வரைக்கும் வயதுல மூத்தவங்க கிட்ட ஒரு ஆசீர்வாதம் வாங்கிட்டு எந்த ஒரு செயலையும் செய்யுங்க. அதே மாதிரி இந்த மாற்றுத்திறனாளிகள், உடல் ஊனமுற்றவங்களுக்கு உங்களால முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க. குறிப்பா நிறைய அன்னதானம் செய்யுங்க. ஒருவேளை சாப்பாடு வாரத்துல ஒரு நாள் உங்களால முடிஞ்ச அளவுக்கு காசு இருந்தா உங்களால முடிஞ்ச அளவுக்கு ஒருத்தருக்கோ அல்லது 2 பேருக்கோ வந்து உங்க கையால சாப்பாடு வாங்கி கொடுங்க. கையில இருந்து காசை தூக்கி கொடுக்கறது வேற, நம்ம கையால சாப்பாடு வாங்கி கொடுக்கறது அப்படின்றது வேற. முடிஞ்சா உங்களால வாங்கி கொடுங்க. கண்டிப்பா வாழ்க்கை வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும் கடகத்தை பொறுத்த வரைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் சரி, உங்களோட ஃபேமிலிக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அவனோட வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இந்த வீடியோ இருக்கும். குறிப்பாக சொல்லப்போனால் கஷ்டத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அவனோட வாழ்க்கையில் ஒரு தன்னம்பிக்கை ஊட்டுறதுக்காகவும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் வகையில் இந்த வீடியோ நிச்சயமாக அவனோட வாழ்க்கையில் அமையும்.